ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா இந்த எபிசோடில் தனியாகவே வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. ரிலீஜியஸ் அப்புறமா சூசைட் வயலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எபிசோடில் இன்வால்வ் ஆகுறதுனால மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் இதை எடுக்கப்பட்டிருக்கு. சின்ன பசங்க யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இந்த எபிசோடுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. ஸோ சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 13. நம்ம ஹீரோ ரெட்டரை வச்சுட்டு நிற்கிறான், மெட்ரோபாலிமன் ஒயிட்டரை வச்சுட்டு நிற்கிறான். நம்ம 1-on-1 ஃபைட்டே போடலாம் என்ன சொல்ற அப்படின்னு அவன் கேட்கப்போம். நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த மெட்ரோபாலிமன் கண்டிப்பா நியாயமா ஃபைட் பண்ண மாட்டான் அப்படின்னு முக்கையோட மனசுக்குள்ள நினைக்கிறான். சரி நம்ம 1-on-1 ஃபைட் தான் போட போறோங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் எதுக்குன்னு வச்சுக்கிடலாம் அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவும், அவன் பேச்ச நீ கேட்காத அவன் உன்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லி முக்கையோட சொல்லவும், சரி அப்படின்னா அந்த ரூல்ஸை ரெட்டே செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துருதான். சரி அப்படின்னா நம்ம தரையில நின்று சண்டை போடலாம். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு அப்புறமா ஒருத்தர் நம்ம ஆரோ வச்சு ஷூட் பண்ணுவோம், மத்தவங்க டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே தரையில கொஞ்சம் தூரமா தள்ளி போய் நிக்கிறாங்க. முக்கையோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. அவனை கொல்லாம இருந்தாதான் உனக்கு ஹாப்பியா இருக்கும் மிராய், ஆனா என்னோட கையால் அவனை கொன்னாதான் எனக்கு ரொம்பவோ ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முக்கையோட மனசுக்குள்ள நினைக்கிறான். ஒவ்வொரு தடவை நம்ம ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா 5 ஸ்டெப் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. இப்படி பண்றது எனக்கு சரியா படலன்னு மேசா சொல்லவும், வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கானடே சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஆரோவை ஷூட் பண்ணணும், இன்னொருத்தங்க அதுல இருந்து தப்பிக்கணும். ஒவ்வொரு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கிக்கிட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் வந்து டாஸ் பண்ணலாம். தலை விழுந்தா நான் ஷூட் பண்றேன், பூ விழுந்தா நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காயினை ஃபிளிப் பண்ணவும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கான். டக்குனு அந்த கேப்ல ஷூட் பண்ணவும் நல்ல வரல நம்ம ஹீரோ தடுத்துதான். பரவாயில்ல நீ உஷாரா தான் இருக்கா, இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ ஒரு 5 ஸ்டெப்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஹீரோ ரெட்டரை வச்சு அவனை ஷூட் பண்ணவும், அவனும் ஒயிட்டரை வச்சு ஈஸியா அதை தடுத்துதான். என்ன ரெட் ஆச்சரியமா இருக்கா, நான் பறந்து போகாம ஒயிட்டரை வச்சு தடுக்கிறேன்னு சொல்லி, உன்னால ஒரு விஷயம் முடியும்னா அது என்னாலேயே முடியும். தரையில வச்சுதான் சண்டை போடணும் நீ ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்க, நான் பறந்து போய் தப்பிச்சேன் அப்படின்னா அது ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி ஆகாதா. ரெண்டாவது என்ன குறைச்சேற போடாத, நான் உன்னை விட ரொம்பவும் திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் சொல்றான். உன் மனசுல நீ என்ன இப்பவே காட் ஆயிட்டேன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி முக்கைடோ கேட்கவும், காட் அந்த வார்த்தை, நான் தான் ராஜா நான் தான் கடவுள், இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஆசமா இருக்கே அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். அண்ணா நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் சிஸ்டர் சொல்லவும், டெக்னீஷியன்ஸை வச்சு நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கேன், இது எத்தனை காலம் ஆனாலும் வாடி போகவே செய்யாது, பல வருஷங்கள் ஆனாலும் இது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் வந்து அவன் தங்கச்சிக்காக ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். அண்ணா நீ தான் என்னோட கடவுள், என்னோட ஆசை எல்லாத்தையுமே நீ நிறைவேற்ற அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்லவோ, அப்படின்னா நீ தான் ரயா என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி கானடே சொல்றான். மெட்ரோபாலிமனும் அவன் தங்கச்சி மேல ரொம்பவுமே பாசமா இருக்கிறான். பணம் இருக்கிறதுனால தான் என்னால அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி தான் ரேயா நீயும். ரிச்சான ஃபேமிலியில ரிச்சா பிறக்கிற எல்லாருமே ரிச்சா தான் திங்க் பண்ணுவாங்க, பியூட்டிஃபுல்லாவும் இருப்பாங்க. ஆனா பாவர்ட்டி அக்லினஸ் இதுல இருந்தெல்லாம் நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எதுவும் உன் மனசை களங்கப்படுத்திடக்கூடாது. ஏழைங்களா இருக்கிறவங்க முட்டாளா தான் இருப்பாங்க, முட்டாள் கிரியேட் பண்ற விஷயங்களும் முட்டாள்தனமானதா தான் இருக்கும். அந்த மாதிரி அசிங்கமானவங்களோ அசிங்கமான விஷயங்களும் ஒன்னு நெருங்காம நான் தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அண்ணா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நான் அதை சொன்னா நீ சந்தோஷப்படுவ, என்கிட்ட ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லவுமே கானடே டென்ஷன் ஆகுறான். நானும் அந்த பையன் கூட வெளியே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு அவன் தங்கச்சி கேட்கவும், இவன் செம டென்ஷன் ஆயிட்டு, நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், நீ போகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லவும், ஆனா அண்ணா ஏன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அந்த மாதிரி அக்லியா புவரா இருக்கிற பீப்புள் கூட எல்லாம் நீ சேர்ந்தேன்னா அவங்க உன் மனசு கெடுத்துருவாங்க அப்படின்னு இவன் சொல்லவும், டென்ஷனா பேசுறத பார்த்துட்டு அவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ரேயாவோட மனசை அவங்க ஆல்ரெடி கலங்கப்படுத்திட்டாங்க, அவ என்ன பார்த்து பயந்து ஓடுறா அப்படின்னு மெட்ரோபாலிமன் வந்து அவளை பிடிக்கவும், அண்ணா என்ன விடு அப்படின்னு சொல்லி அவ தள்ளி போகவும் தவறி அப்படியே கீழே விழுந்துருதா. கீழே விழும்போது நேராவா தலையில ஒரு கல் அடிபட்டு அப்படியே அவ மயங்கியதா. அச்சோ அப்படின்னு சொல்லி கானடி பாதிரி அடிச்சுட்டு கீழே வந்து பாக்குறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவோ, இல்ல ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நார்மலா பேசிட்டு இருந்தா அவன் தங்கச்சி திடீர்னு எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு சொல்லி அப்படியே இறந்து போயிருதா. இவளுக்கு ரத்தம் எதுவுமே வரல, செரிப்ரம்ல அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன், இவளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா, இல்ல வேண்டாம், இவளோட அழகை நான் இப்படியே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கானடே ஒரு விஷயத்த பிளான் போடுறான். ஃபேக்கா ஒரு காஃபினை ரெடி பண்ணி அவன் தங்கச்சியை புதைச்ச மாதிரி காமிச்சிட்டு அவனோட தங்கச்சியோட பாடியை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். உன்னோட இந்த அழகு எப்பவுமே அழியாம இருக்கும் ரேயா, நீ எப்பவுமே இதே அழகோட இதே 14 வயசுலயே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே நீ என் கூட உயிரோட எந்திரிச்சு வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு சூசைட் பண்ணலான்னு போகவும் தான் அவனோட ஏஞ்சல் அவன் கண்ணு முன்னாடி வருது. உன் தங்கச்சியோட ஆசையும் உன்னோட ஆசையும் நான் நிறைவேற்றுறேன், நீ காடா மாறலாம், உன் தங்கச்சியை ஏஞ்சலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் வந்து சொல்லுது. ஆமா நான் தான் காடா மாற போறேன் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ தப்பிச்சிருதான். இப்போ உன்னோட டர்ன் தான், நீ ஷூட் பண்ணு, நம்ம இதை இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்றான்.
சிக்னலை யாரோ ஹேக் பண்ணி நம்ம ஹீரோ போடுற அந்த ஃபைட்டை ஒரு முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஹே, இது எதுவும் சிஜிஐயா எடிட்டட் வீடியோஸா இல்லையே, இது லைவ் பாக்குறதுக்கு உண்மையா தெரியுது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆர்வமா பாக்குறாங்க. தப்பிச்சு ஓடுன அந்த சின்ன பையன் இதை எல்லாத்தையும் டிவில பாத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ 5 மீட்டர்ஸ் உள்ள வந்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ரெடியா நிக்கிறான். நாங்க 2 பேரும் இப்படி கிட்டக்க நெருங்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல கண்டிப்பா எங்களோட ஆரோஸ் ஒருத்தவங்களை ஷூட் பண்ணிரும். ரியாக்ஷன் ஸ்பீடை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் ஷூட் பண்ணி, எப்படியா இருந்தாலும் நான் தான் காடா மாற போறேன் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவும் நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்பா இப்படி திங்க் பண்ணுற, நீ கண்டிப்பாக இறந்து போயிருப்ப, ஆனால் இந்த உலகத்தை நான் ஒரு சூப்பரான பிளேஸாக மாற்றிடுவேன் அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவோ இந்த உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு உன்னை பற்றி மட்டும்தான் சுயநலமாக நினைக்கிறேன், நீ மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டா அப்படின்னு முக்கியம் சொல்லவோ இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, மற்றவங்க நம்புறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை, இந்த ஏஞ்சல் காட்ஸ் இதெல்லாம் பற்றி மற்ற மக்களுக்கு தெரியவோ செய்யாது, இந்த கிரீச்சர் எல்லாம் ஏஞ்சல் தானா காட் தானாங்கிறது நமக்கே கூட தெரியாதுன்னு மெட்ரோபாலமன் பேசிட்டு இருக்கான். எனது ஏஞ்சல் காட் ரெட் ஆரோ விங்ஸா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆச்சரியமா லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இதை மற்றவங்களுக்கு பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஓடி போன சின்ன பையன் நினைக்கிறான். சார், இந்த வீடியோ எந்த லொகேஷன்ல இருந்து வருதுங்கிறத எங்களால ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கமா இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் இந்த வீடியோல நமக்கு ஏதோ சீக்ரெட் மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் நினைக்கிறான். நான் ஒரு காட் கேண்டிடேட்டா செலக்ட் இருக்கேன், ஆனா என்னோட ஏஞ்சல் எதுக்காக என்ன செலக்ட் பண்ணுச்சுங்கிற கரெக்டான ரீசன் கூட எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்க போய் தானே அவ எனக்கு இந்த பவரை கொடுத்துருக்கா அப்படின்னு மெட்ரோபாலமன் கேட்கவும் நீ வாழ்றதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் அதன் சாக்கி சொல்லவோ வாய மூடு, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னு மெட்ரோபாலமன் கேட்குறான். நீ அசந்த நேரம்லாம் நான் ஷூட் பண்ண மாட்டேன், நான் நியாயமாக தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெட்டரை வச்சு அட்டாக் பண்ணுறான். அவன் ஈஸியாக தடுத்துருதான். ரெட் அவன் உன்னை ஏமாத்துவான், கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் சீட்டிங் பண்ணிடுவான், அவனை நம்பாதான் முக்கியம் சொல்லவும் நான் இப்போ வரைக்கும் ரோல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி தானே ரெட் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு காடா மாறுறதுல விருப்பம் இல்லை, சரி ஒருவேளை நீ காடா மாறினா நீ இந்த உலகத்தில் என்ன பண்ணலான்னு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சாக்கி கேட்கவும் ரெட் பக்கத்தில் நான் நெருங்கிட்டேங்கிறதுனால அவனுக்கு யோசிக்க டைம் கொடுக்கணும்னு சொல்லி நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னு சாக்கி சொல்லவும் நான் எத்தனை பேரை கொன்னாலும் என்னை தப்பானவன்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கடவுள்களே கொல்லதான் செய்கிறாங்க, அவங்கள யாரும் தப்பு சொன்னது இல்லையே அப்படின்னா கிட்டத்தட்ட நானும் ஒரு கடவுள் மாதிரி தான், நீங்கள் என்னை மண்டிட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறான். அதுவும் கொஞ்சம் கீழே தள்ளி ஷூட் பண்ணுறான். ஆனால் அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அதை தடுத்துருதான். எனக்கு இப்போ தான் உன்னை பற்றி புரியுது, நீ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்லி உன்னையவே பெரிய ஆள் நினச்சிருக்க அப்படி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமாம், என்ன நான் ஸ்பெஷல் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸ்பெஷல்னு யாருமே கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, நீ தனியாகவே இருக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குவோம். நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிறான். எனக்கு தெரியும், நீயும் கிட்டத்தட்ட இந்த ஹாஜிமே மாதிரியே தான், ஏன்னா நீ ஒரு லோ கிளாஸுங்கிறதுனால உன்னோட திங்கிங்கும் அப்படி தான் இருக்கும். கடவுளாக மாறினா என்ன பண்ணுவேன்னு கேட்டல, சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரிச்சாக மாற்றிடுவேன், எல்லாரையும் லக்ஸரியஸாக வாழ வைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லவோ சில பேர் அவனுக்காக கை தட்டுறாங்க. ஏன்னா இவன் எல்லாரையும் ஈக்குவலா மாத்திருவானா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிறான். நீங்க எல்லாம் ஷாக் ஆக வேண்டாம், ஹாஜிமே மாதிரி கேவலமா இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன். சேரிட்டி டொனேஷன்ங்கிற பேர்ல இந்த தேவையில்லாத அனாதைங்களுக்காக எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன் அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவோ லைவ்ல பாத்துட்டு இருக்கிற பாதி பேர் டென்ஷன் ஆகுறாங்க. அசிங்கமா இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி அசிங்கமா இருக்குமோ அதே மாதிரி தான் அசிங்கமா இருக்கிறவங்களோ புவர் பீப்புளோ கிரியேட் பண்ற விஷயங்களோ அசிங்கமாவும் புவராகவும் தான் இருக்கும். நான் எல்லா லக்ஸரியஸையும் அனுபவிச்சதுனால எனக்கு அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ புவர் பீப்புளா அசிங்கமா இருக்கிற எல்லாரையுமே நான் அழிச்சிருவேன். ஏன்னா அப்படி இருக்கிறவங்களால தான் இந்த உலகமே இன்னும் அசிங்கமாவும் மோசமாவும் மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னா அழகான மக்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்க அழகான விஷயத்த மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாங்க. அசிங்கமாவும் புவராவும் பிறந்த அந்த ஹாஜிமைக்கு ரெட் ஏராவோ விங்ஸோ கிடைச்சுமே கூட சர்ஜரி பண்ணி ஃபேஸ் அழகா மாத்தணும், எனக்கு சர்வெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட பவர்ஸ் அவனுக்கு ஒழுங்காவே யூஸ் பண்ண தெரியல. என் ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் ஒரு தடவை கேட்டேன், எடுத்த உடனே அவன் ரிச்சா மாறணும் அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறமா அசிங்கமான பொண்ணுங்க எல்லாரும் இறந்து போகணும்னு சொன்னான் அப்படின்னு மெட்ரோபாலிமன் பேசுறத டிவில அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு அப்படின்னு அந்த மெட்ரோபாலிமன் உண்மையிலேயே கானடே தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றான். அசிங்கமான பொண்ணுங்களா அப்படின்னா நாளைக்கே நல்லா இறந்து போகணும் போலியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. பாதி பேர் இதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க, பாதி பேர் ஜோக்கா எடுத்துக்கிறாங்க. லக்ஸரியஸா இருந்தாலுமே கூட சர்வன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அழகா இருக்கிறதுலயே புவரா இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுருப்பேன், அவங்க எங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. ஹே ஷீகேட் கவலைப்படாத, என்னோட வேர்ல்டுல நான் ஒன்ன உயிரோட தான் வச்சிருப்பேன், நீ எனக்கு அங்க அடிமையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முக்கிய டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோ அதுக்கு மேல டென்ஷன் ஆகிறான். நம்ம பேசிக்கிட்ட 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இதோட முடியுது, இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவோ க்ளோஸ் ரேஞ்சில் இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹே ரெட், நான் இப்பவே சொல்லியிருந்தேன், நீ என்ன ஷூட் பண்ண அடுத்த செகண்டே நான் என்னோட ஒயிட் அரோ வச்சு உன்னை ஷூட் பண்ணுவேன். ஒருவேளை உன்னோட ரெட் அரோ என்ன ஷூட் பண்ணாலுமே கூட என்னோட ஒயிட் அரோ உன்னை கொன்னுடுச்சுன்னா உன்னோட ரெட் அரோட எஃபெக்ட் எனக்கு இல்லாம போயிடும். ஒருத்தர் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் ஷூட் பண்ணணும், அதுதான் ரூல்ஸ். நான் என்னோட விங்ஸ் எதையும் யூஸ் பண்ணல, நான் கரெக்டாக தான் என்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நீ உண்மையிலேயே உண்மையான மெட்ரோபாலிமன் தானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா நம்ம ஹீரோ எப்படி சொல்றான், அவன் என்னதான் யோசிக்கிறான்னு சொல்லி மற்ற ஏஞ்சல்ஸும் முக்கியடவோ யோசிக்கிறாங்க. ஒருவேளை நான் சண்டை போடுறது ஃபேக்கான மெட்ரோபாலிமனா இருந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ரெட், நீ தான் அவனை ஆல்ரெடி பார்த்துருக்கல, யோசிக்காம ஷூட் பண்ணு, அவனை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவன் மாஸ்க் திறந்து பார்த்துக்கலாம்.
99% எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இவன் தான் உண்மையான மெட்ரோபாலிமன் அப்படின்னு முகேட சொல்லவும் இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் கத்துறா. அந்த 1% இன்னும் கன்ஃபார்மா தெரியல, அது வரைக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ஏதாச்சும் சீட்டிங் பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் கேட்கவும் நீயே நியாயமா இருக்கும்போது நானும் நியாயமா தான் சண்டை போடணும்னு நினைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட மட்டும் தான் ஒயிட்டரா உண்டு, நான் ஒயிட்டரா வச்சு தான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன், இது பார்த்தாதா அப்படின்னு சொல்லி கானடே கேட்கவும் நீ எப்பவுமே நியாயமா சண்டை போட்டது கிடையாது, இப்ப மட்டும் எதுக்காக போடணும் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தப்பிச்சு ஓடுன அந்த சின்ன பையன் வில்லத்தனமா சிரிக்கிறான். உண்மையிலேயே இவன் மெட்ரோபாலிமன் தானா இல்லையான ஒரு டவுட் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் மெட்ரோபாலிமன் வந்துட்டு வேற ஏதாச்சும் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா இந்த தடவை ரொம்பவும் நியாயமா நடந்துக்கிட்டு தான் ஈவன் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ரூல்ஸ் கூட அவன் பிரேக் பண்ணல. உண்மையிலேயே அவன் மெட்ரோபாலிமன் தானா இல்ல மெட்ரோபாலிமன் ஆல்ரெடி இந்த ஹாஜிமேக்கு அனுப்பி வச்ச மாதிரி அவனே மாதிரி இருக்கிற ஒரு ஆளை அனுப்பி வச்சு இங்க அவன் ஸ்பீக்கர்ல சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே இப்ப ரொம்பவும் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்காங்க. கண்டிப்பா ஒருத்தர் ஷூட் பண்ற அரபை இன்னொருத்தங்களால தடுக்க முடியாது. என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.